பாலியல் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டும்தான் இதற்கு தீர்வு என்று கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய் வந்தால் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார் என மக்கள் வாக்களித்துள்ளதாகவும், குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமைகள், 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 62 வயது முதியவர்கள் என்று எந்த விதமான பாரபட்சம் இல்லாம தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. அதை தேமுதிக வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். நான் கேட்கறது ஒண்ணுதான், மாற்றம் வேணும்ன்றதுனாலதான் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் தாவேக்காக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. விஜய் வந்தா பாலியல் வன்கொடுமையை முற்றிலும் தடுத்துருவாரு, டாஸ்மாக் மொத்தம் ஒழிச்சிருவாரு, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிடுவாரு, ஒரு மாற்றம் வேணும்னு இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆனா 1 மாசம் ஆகுது. நான் உடனே 6 மாசம் டைம் கொடுப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 6 மாசம்ன்றதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகளும் லட்சக்கணக்கான படுகொலைகளும் நடந்துடக்கூடாது 6 மாசத்துல. அதனால இரும்பு கரம் கொண்டு நிச்சயம் முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் பெண்களையும் கண்டாயம் இந்த நாட்டையும் காப்பாற்றும். அதுக்காக தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.